நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் CC 2020ல் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த கிரியேட் நியூ பேனல் தாங்க. அதாவது நம்ம கண்ட்ரோல் எண் கொடுத்த ஒரு பேனல் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, இந்த பேனலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேனலுக்குள்ளே நிறைய புது விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம இப்போ என்னன்றது பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேனல் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய மேலே வந்து மெனூஸ் இருக்கும், ஓகேங்களா. அதாவது ரீசெண்ட்டு, சேவ்டு, ஃபோட்டோ, பிரிண்ட், ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன், வெப், மொபைல், ஃபிலிம் அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய டேப் இருக்குது. இந்த டேப் எல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபியூச்சருக்கும் இதில் இருக்கிற இந்த விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாறுபாடு இருக்குது, ஓகேங்களா. என்ன மாறுபாடு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. நம்ம மேலே இருக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை என்னன்றதை பார்த்துரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சைஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு சைஸ்க்கும், அதாவது வித்துக்கு வந்து சைடில் வந்து நம்ம என்ன பிக்சல் கொடுக்குறோமோ, இன்ச்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ட்ராப் டவுன் இருக்கும். அதே மாதிரி ஹைட்டு கொடுக்கும்போது அதுக்கும் வந்து இந்த பிக்சலா, சென்டிமீட்டரா, இன்ச்சஸா அப்படின்றது சைடில் இருக்கும். ஆனால் இப்போ ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ட்ராப் டவுன் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் வித்து கொடுத்தாலும் சரி, ஹைட்டு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு ட்ராப் டவுன் தான். நீங்கள் ஜஸ்ட் இன்ச்சஸ்ன்னு நீங்கள் ஜென்ரலாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். 12:8 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன், ஓகேங்களா. அப்படி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே 12, அதாவது வித்து 12, ஹைட்டு 8ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் இங்கே 8ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 12ன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோடில் ஓப்பன் ஆகும். ஆனால் ஒருவேளை இங்கே ஃபோட்டோஷாப் CCயில் இது மாதிரி நீங்கள் சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூட உங்களோட ஓரியன்டேஷனை இங்கே நீங்கள் மாற்றிக்க முடியும், ஓகேங்களா. ஓரியன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. இது மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அடுத்தது ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் ரிசல்யூஷன் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது. அடுத்தது கலர் மோடு உங்களுக்கு தெரியும், RGBயா, CMYKவா, என்ன கலர் மோடு அப்படின்றது. அடுத்தது பிட்ரேட் உங்களுக்கு என்ன வேணும், 16, 32 இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டும் நம்ம நார்மலாக வந்து அதர் வெர்ஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன கலர் வேணும், டிரான்ஸ்பரண்ட் வேணுமா, இல்லை ஏதாவது கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கலர் நீங்கள் போயிட்டு நீங்கள் வேணுன்ற கலர் நீங்கள் கஸ்டம் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கலர் ப்ரொஃபைல், எந்த கலர் ப்ரொஃபைல் நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, sRGBயா, Adobe RGBயா, அது இல்லாமல் இன்னும் நிறைய கலர் ப்ரொஃபைல் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான அதிகமான கலர் ப்ரொஃபைல் வந்து கிடையாது. இதில் ஏகப்பட்ட கலர் ப்ரொஃபைல் இருக்குது. உங்களோட பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி கூட இதில் வந்து கலர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. அடுத்தது பிக்சலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதுக்குள்ளே நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள் வந்து இந்த பேனலில் வந்து இருக்குது, ஓகேங்களா. அதோடு இல்லாமல் இப்போ மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரீசெட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரீசெட் டீட்டெயில்னா, இப்போ நான் 12:8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 12:8 வேணால் ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஆல்பம் ஷீட்னு வச்சுக்கோங்க. 36 இன்ச்சஸ்க்கு 12ன்னு வச்சுக்கோங்க ஹைட்டு. ரிசல்யூஷன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நேம் வந்து கொடுக்குறேன். ஆல்பம் ஷீட் அப்படின்னு நான் வந்து நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கிற அந்த வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரீசெட்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. சேவ் ப்ரீசெட்னு இருக்குது இல்லைங்களா, சேவ் கொடுத்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும், ஓகேங்களா. எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னா, இப்போ மேலே நிறைய டேப் காமிச்சா இல்லைங்களா, இந்த டேப்பில் செகண்ட் ஒன் பாருங்கள், சேவ்டு அப்படின்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்குள்ளே போய்ட்டு இது வந்து சேவ் ஆகிடும். 1236ன்னு இருக்குது இல்லைங்களா, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு இப்போ 1236 வந்து நான் வந்து 200 ரிசல்யூஷன் வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ஆல்பம் 1 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேம் கேட்கும். நேம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நேம் கொடுக்கணும். ஆல்பம் 1 ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு சேவ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்து சேவ் ஆகிடும், ஓகேங்களா. இந்த சேவ்டுன்ற டேபுக்குள்ளே, ஓகேங்களா. அப்போது நீங்கள் என்ன மாதிரி சைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரீசெட் தான் இங்கே இருக்கிற இந்த டேப் எல்லாம், ஓகேங்களா. ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் வந்து சைஸ் எல்லாம் கொடுத்து ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ரீசெண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ்டு டாக்குமெண்ட், நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஏதாவது ஃபோட்டோ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து என்ன மாதிரி இருக்கும், 7:5, 3:2, 6:4, ஓகேங்களா. இது மாதிரி நிறைய, அதாவது வேர்ல்டு வைடாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு என்ன வேணும், பிரிண்ட்டு, அதாவது பிரிண்டபிள் மீடியாவில் என்னென்ன மாதிரி வெர்ஷன்ஸ்லாம், என்னென்ன மாதிரி சைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. A4 வேணுமா, A3 வேணுமா, A5 வேணுமா அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனாக நம்ம ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம், இல்லஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோன்னா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்சல் பேஸ்டு, ஓகேங்களா. அப்போ அந்த பிக்சல் பேஸ்டில் நீங்கள் வந்து இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது 200க்கு 200 பிக்சல், 1000க்கு 1000 பிக்சல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாகவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெப், நீங்கள் ஏதாவது வெப்புக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு யூடியூப்க்கு வந்து ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறேன்,
இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி வெப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரீசெட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் வெர்ஷன், மொபைலுக்கு நீங்கள் என்ன மாதிரி நிறைய மொபைல் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு வந்து நீங்கள் ஒரு வால்பேப்பர் வைக்கிறீங்கன்னா அந்த வால்பேப்பர் உங்களோட மொபைல் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நிறைய ப்ரீசெட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபிலிம் அண்ட் வீடியோ. ஓகேங்களா. இப்போது இந்த ஃபோட்டோஷாப் வந்து வீடியோவையும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஏதாவது நீங்கள் வீடியோ ஏதாவது எடிட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஃபிலிம் ஏதாவது எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நிறைய சைஸ் வந்து இங்கே வந்து ப்ரீசெட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் இந்த நியூ டாக்குமெண்ட் பேனலுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இவ்வளோ தூரம் எனக்கு தேவையா, எனக்கு பழைய மாதிரி தான் வேணும், எனக்கு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பழைய மாதிரி இருக்கிற அந்த ஒரு நியூ டாக்குமெண்ட் பேனலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் எடிட் போங்க, ப்ரெஃபரன்ஸ் போங்க, ஜென்ரல் போங்க. உங்கள் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஆப்ஷன் யூஸ் லீகசி நியூ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் கிரியேட் நியூ பேனல் கொடுக்குறேன். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வெர்ஷன்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அதே மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ சிசியில் இருக்கிற அந்த ஒரு பெரிய பேனல் வந்து இதில் வரல. ஓகேங்களா. நம்ம பழைய மாதிரி நம்ம வந்து வேணும்னா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பழைய மாதிரி தான் வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு சிசியில் இருக்க ஃபியூச்சர் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட் போங்க, ப்ரெஃபரன்ஸ் போங்க, அதில் ஜென்ரலில் ஓகேங்களா இந்த யூஸ் லீகசி நியூ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வேணும்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க, வேணான்னா அன்செக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஃபோட்டோஷாப் சம்மந்தமான வேற ஒரு விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.